வணக்கம் மக்களே! ஏபிள் அரசுலேருந்து ஆனந்தன். இன்னைக்கு வீடியோ வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்த பேட்டர்ன் இருக்குல்ல, எல்லாத்துலயும் ஒரே மாரி பண்ணி வச்சிருக்கானுங்க. இது என்னன்னா ஒரு பெரிய இண்டிகேஷன். என்ன மாரி இண்டிகேஷன் உள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நிஃப்டிக்கு போயிடலாம். நாம 25,550 வரைக்கும் எதிர்பார்த்தோம். சார் அங்க போகல. நாளைக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா, இன்னைக்கு சாரு ஃபார்ம் பண்ண அந்த பேட்டர்ன் தான் மேட்ரு. இந்த பேட்டர்ன அ கொண்டு வரதுக்காக கடைசி 3/4 மணி நேரம்னு நெனைக்கிறேன். மார்க்கெட் வந்து எப்படி எந்திரிச்சுச்சுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்றதுன்றது தான் மார்க்கெட்ல வந்து நமக்கு பெரிய வரம். அத சரியா புடிச்சிட்டோம்னா, ஃபர்தரா மார்க்கெட்ல ஈஸியா பெரிய ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ, இன்னைக்கு சார் வந்து இந்த இடத்துல இருக்காரு இல்லையா? இதுதான் இப்போ பயங்கரமான க்ரூசியலான ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கு. இப்ப இந்த பேட்டர்னால மட்டும் இல்ல. இது இயல்பாவே இந்த இடத்துல மாறி இருக்கு. நாளைக்கு க்ளோஸ் மட்டும் இதுக்கு மேல, அதாவது இதுக்கு மேல என்ன சும்மா 450னா 452, 53 அப்படிலாம் இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு க்ளோஸ் வந்து ஒரு அ 550க்கு மேல இருக்குன்னு வச்சுக்குருவோம், ஒரு பேச்சுக்கு. அத ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி இருந்தால், அப்படி மட்டும் நாளைக்கு க்ளோஸ் ஆயிட்டா, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைய நோக்கி கிளம்பிருச்சுன்னு அர்த்தம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஊடால சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். கீழ வந்து வந்து போலாம். கீழ வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு 25,330க்கு கீழ க்ளோஸ் ஆனா, மறுபடி செல்லிங் வருதுன்னு அர்த்தம். அல்லது கரெக்ஷன் வந்து ரெஸ்யூம் ஆகுதுன்னு அர்த்தம். இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு. நாளைக்கு கேப் டவுன் ஆகணும். ஆனா, அது வந்து அ இல்ல. அது ரொம்ப ரிஸ்க். ஓகே. ஆம் கேப் டவுன், ஒருவேளை கேப் டவுன் ஆகுது. அது 25,330க்கு கீழ கேப் டவுன் ஆகி, அங்கருந்து ஃபர்தரா கீழ இறங்கிருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. அந்த 25,330க்கு மேல போகாம இறங்கிருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. நிஃப்டிக்கு செம்ம சாத்து விழுக போகுதுன்னு அர்த்தம். ஸோ பெரிய கரெக்ஷன் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அ அதனால நாளைக்கு நிஃப்டி உண்மையிலேயே ஒரு ஒரு டிசிஷன் எடுக்க போறாரு. அது புல்லுக்கு சாதகமா, பேருக்கு சாதகமான்றத நாளைக்கு வேடிக்கை பார்த்தரலாம். அடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படித்தான் இருக்க போறோம். அங்க பாருங்க. சேம். நீங்க நிஃப்டிய பார்த்துக்கங்க. இந்த பேட்டர்ன் பார்த்துக்கங்க. இந்த ஸ்டிக்க பார்த்துங்க. பேட்டர்ன்ல இது. ஆக்சுவலி நான் ஆமா. தப்பா தான் சொல்லியிருக்கேன். ஸ்டிக் தான். இன்னும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகல. இந்த ஸ்டிக்க பார்த்துக்கங்க. இது வந்து ஒரு பேட்டர்னுக்கான ஸ்டிக். சேம் இருக்கா? ஓகே. பேங்க் நிஃப்டிலயும் அப்படிதான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நிஃப்டி மாதிரி ஒரு க்ரூசியல் பாயிண்ட்ல நிக்கல. இது ஒரு நார்மல் பாயிண்ட் தான். இது நிஃப்டிக்கு தான் நிஜமாவே க்ரூசியல் பாயிண்ட். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து 56,100 வரைக்கும் அவர் வந்து அலக்கழிஞ்சுக்கலாம். மேல போலாம், கீழ வரலாம். ஏதோ நடக்கலாம். ஆனா 56,100க்கு மேல நின்னுட்டாரு, க்ளோஸ் ஆயிட்டாருன்னா, ஃபர்தரா மேல ஓடிடுவாரு. சேம். அப்புறம் நம்ம இந்த 55,750 ஞாபகம் இருக்கா? போய் அங்க போய் தொடுவாருன்னு ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தோம். அத இன்னைக்கு ரீச் பண்ணிட்டாரு. ரீச் பண்ணிட்டு தான் கொஞ்சம் அங்க தான் செல்லிங் வந்தது. ரைட். 55,490, 55,500 கூட வச்சுக்கங்க. இதுக்கு கீழ வந்தால், இதுக்கு கீழ க்ளோஸ் ஆனா, இவரும் ப்ராஃபிட் புக்கிங்க்குள்ள வந்துருவாரு. ஆ ரைட். இன்றைய ஹீரோ ஃபார்மா செக்டார் தான். சூப்பரா ஏத்தி நிப்பாட்டியிருக்காரு. ஆ இது வந்து எத நோக்கி போகுதுன்னா, 22,730, இங்க ஏதோ ஒரு 1% இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 770, இல்ல ஒரு 3/4% இருக்கு. அத தாண்டுனா 23,070. அப்போ இந்த இந்த ராலி அ ஒரு நல்ல ராலியா இருக்கப்போது ஃபார்மா செக்டார் ஃபார்மா செக்டார். இன்னொரு இதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. அது எத்தன பேருக்கு ஒத்துக்குவீங்கன்னு தெரியல. எப்பயுமே ஒரு மார்க்கெட் வந்து பெருசா கீழ விழுகுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ன்னு ஒண்ணு வந்து நிக்கும். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் எங்க நடக்கும்னா, அ
சிமெண்ட் செக்டார்ல நடக்கும். அதாவது மிந்தி ரொம்ப நான் சொல்றது ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிமெண்ட் செக்டார் தான் டிஃபென்ஸ் ஸ்டாக்கா வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து ம் எஃப்எம்சிஜி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அ அதே நேரத்தில பேரலலா ஃபார்மாவும் டிஃபென்ஸ் ஸ்டாக்கா இருந்தது. இன்னைக்கு இருக்க சூழல்ல யுஎஸோட இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ல எ எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ட்ல ஆ ஃபார்மா வந்து கொஞ்சம் பாசிட்டிவான சைட்ல இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவானது. மற்ற செக்டார விட ஃபார்மா வந்து யுஎஸோட ட்ரேட்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஸோ, ஒருவேள மார்க்கெட் விழுந்தால், இவரு டிஃபென்ஸ் ஸ்டாக்கா இருக்கலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக் இன் த சென்ஸ் ஒருவேள இது என்ன நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேள இவன் ஏறுறதுனால மார்க்கெட் கீழ விழுகலாம்னு கூட நான் சொல்றேன். இது சும்மா ஒரு கான்ஸ்பிரசி தான். ஜஸ்ட் ஒரு ஒரு நாலேட்ஜ்க்காக எடுத்துக்கங்க. ஸோ, அம் ஃபார்மா செக்டார் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஓகே. அடுத்ததா ஐடி. ஐடி வந்து நிஜமாவே இப்போ 2ம் கட்டனா இருக்கான். ஏன்னா, இங்க பாருங்க கீழ போட்டிருக்க இடம் வந்து இது ஒரு நல்ல பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால், அத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆ இதுவும் பாருங்க, என்ன இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நிஃப்டில வந்த பேட்டர்ன் மாரி இல்ல. இது அ ரிவர்சல் பேட்டர்ன். லாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அவன் தூக்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ, இதுவும் கிட்டத்தட்ட க்ரூசியலான ஒரு ஆ ஸ்டிக்கு தான். அது ஒரு மாதிரியான ஸ்டிக்குனா, இது ஒரு மாதிரியான ஸ்டிக்கு. ஆனா 2மே க்ரூசியலான விஷயம். இது இது எல்லாத்துக்கும் நாளைக்கு எப்படி மார்க்கெட் முடிய போகுதுன்றத பொறுத்து தான் இதெல்லாம் ஆக்டிவ் ஆகும். ஸோ, அ மேல வந்து 37,100க்கு மேல க்ளோஸ் ஆனோம். இப்போ 36,750ல இருக்கு. அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, மேல வந்து 38, 38 0 அதுதான் அடுத்த ராலி. ஸோ, இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாவும், ஐடியும் மார்க்கெட்ட மேல இழுத்துட்டு போறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் செக்டாரா இருக்காங்க. ஆ அதனால இது 2ம் இந்த பாசிட்டிவான மோடு இருக்கவங்க இது 2யும் கவனிங்க. அடுத்ததாக ஆட்டோ செக்டார். ஆட்டோ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 27,300க்கு மேல க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால், நீங்க இந்த லாஸ்ட் இந்த இந்த இன்னைக்கு வந்து அந்த 3/4 மணி நேர ராலி இருக்கு இல்லையா? அதுல தூக்குனது வந்து இது ஆவரேஜ் க்ளோஸ் தான் அப்படி வந்திருக்கு. மற்றபடி இது வந்து அ அங்க நிக்கல. லாஸ்ட்டா கொஞ்ச நேரம் அப்படி சும்மா போனது தானே தவிர, ஸோ அதனால இந்த இந்த க்ளோஸ வந்து நாம 27,300 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலா எடுத்துக்க முடியாது. 24,145க்கு கீழ வந்தா ஆட்டோ செக்டார் அடி வாங்கும். இவ்வளோலாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். நிஃப்டிய நீங்க கவனிச்சுட்டே இருங்க. மற்ற எல்லாம் விழுக ஆரம்பிச்சுரும். அதுல வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்குது ஃபார்மாவும், ஆ ஐடி மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். அப்புறம் சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ் இது பார்க்குறதும் நிஃப்டிய பார்க்குறதும் ஒண்ணு தான். ஆ இதான் ரெசிஸ்டன்ஸ் 26,840 26,560 வந்து இது சப்போர்ட்டு. ஆ இப்பொழுதைக்கு இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. நீங்க இந்த பாயிண்ட்ஸ கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க. நாளைக்கு ஆ கேப் டவுனா இருந்தால், இந்த காளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆ வேற ஏதாவது தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.